அவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்பினதில்லை, அதற்கு பின்பு அப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்பினதில்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்துல நீங்க தவறாம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தாரும். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவார், சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். அந்த பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையை நீங்க எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஆனா அதற்கு மாறாக இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாளணும், எப்படி நடத்தி கொண்டு போகணும், இந்த வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி இருக்கணும்ன்ற ஞானத்தை மட்டும் நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்ட அந்த கர்த்தர் உங்க வேலை ஸ்தலத்தில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆகாது என்று சொன்ன அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்திலே உங்களால் முடியாது என்று நீங்கள் ஓரம் கட்டப்பட்டீர்களோ அதே இடத்துல அத்தனை பேரும் மதிக்கிற அளவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தருவீராக. நம்முடைய தேவன் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நம்ம ஏமாந்து போகாமல் இருப்பதற்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நான் நம்புகிறேன் எல்லாவற்றையும் செய்வதற்கு, என்னை ஞானத்தினால் நிரப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், ஒருவேளை இந்த காரியம் உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம், அந்த காரியம் உங்களுக்கு பயமா இருக்கலாம், அந்த காரியத்தில் உங்களை விட நேர்த்தியாய் செய்கிற நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடி சவால் விட்டு கொண்டு நிற்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தரப்போகிறார். அந்த காரியத்தை செய்கிறதற்கு புத்தியை தரப்போகிறார். அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களோடு கூட படித்தவர்களை விட, பட்டம் பெற்றவர்களை விட, அனுபவசாலிகளை விட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை அந்த இடத்திலே தந்து உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, இயேசுவே உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய ஞானத்தினால் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே என் பிள்ளையை உங்க ஞானத்தினால் நிரப்பும், என் மகனை உடைய ஞானத்தினால் நிரப்பும், என் மகளை உடைய ஞானத்தினால் நிரப்பும். அறிவு